وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். 10வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் தூதர் உண்டு, அவர்களுடைய தூதர் வந்ததும் அவர்களிடையே நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும், அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப குறிப்பா நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து, இஸ்லாம் ஈசா நபி அப்படின்னு சொல்லுது. இப்ப முதல் நூற்றாண்டுல இயேசு வருகிறார். இயேசு முதல் நூற்றாண்டுல வருகிறார். அதற்கு பிறகு 5 நூற்றாண்டுகள் கழித்து 6ஆம் நூற்றாண்டிலே தான் முகமது அவர்கள் வருகிறார்கள். இப்ப இஸ்லாமின் படி கணக்கெடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் சந்ததியில இயேசுவுக்கு பிறகு எந்த நபியும் வரவில்லை. ஆனால் முழு உலகத்துக்கான நபியாக முகமது அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கறதுதான் அவருடைய கணிப்பு. இப்ப இயேசுவுக்கு பிறகு உலகத்துல இருந்த எல்லா மக்களுக்கும் 5 நூற்றாண்டுகளாக எந்த நபியும் வரல. 5 நூற்றாண்டுல எந்த நபியும் வரல. அடுத்தது வருகிறது முகமது அவர்கள் தான். இது இஸ்லாமுடைய நம்பிக்கை. இப்ப நீங்க கணக்குப்படி பாருங்க, இப்ப இந்த ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு தூதர் வருவார் அப்படின்னு சொல்லுகிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒட்டுமொத்த சந்ததி தான் குறிக்கிறது. ஒரு சந்ததிங்கிறது ஒரு 30 வருஷத்தையோ 50 வருஷத்தையோ 100 வருஷத்தையோ குறிக்காது. ஒரு சந்ததி அப்படிங்கிறது இப்ப இஸ்மவேலுடைய சந்ததி அப்படின்னா இஸ்மவேல்ல இருந்து வரக்கூடிய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததினா ஆபிரகாம்ல இருந்து வரக்கூடிய சந்ததி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்ததிக்கு ஒரு தூதர் வருவார் அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த TCN செயல்பாட்டாளர் தனது அறியாமையை வெளிப்படுத்தியுள்ளார். குரானில் சந்ததியினருக்கான சொற்கள் துரியா மற்றும் நஸ்ல் பரம்பரை அல்லது சந்ததியை குறிக்கின்றன. அதே நேரத்தில் தேசத்திற்கான சொற்கள் உம்மா, கம் மற்றும் ஷாப் சமூகங்கள், மக்கள் அல்லது இனக்குழுக்கள் போன்ற பரந்த குழுக்களை குறிக்கின்றன. குரான் படி சமுதாயம் என்பது பெரிய லார்ஜர் குரூப்ஸ் மக்களை குறிக்கிறது. இது தீர்க்கதரிசிகளின் நேரடி வழித்தோன்றல்களை இரத்தக்கோடு குறிக்கவில்லை என்று புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு, அனுப்பி வைத்தோம். அல்குரான் 10:47 மற்றும் 16:36. நபிமார்களின் வழித்தோன்றல்களுக்கு அல்ல, சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டனர். குரான் சமுதாயம் உம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது, சந்ததியினர் துரியா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் தெளிவாக உள்ளது. ஆதியாகமம் 17:7 கடவுள் ஆபிரகாமுடன் ஒரு நிரந்தர உடன்படிக்கை செய்கிறார். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். சந்ததியினர் என்பது ஆபிரகாமின் நேரடி வம்சாவளியை குறிக்கிறது. இஸ்மவேல் மற்றும் ஐசக் உட்பட இருவரும் ஆபிரகாமின் இரத்த வரிசையை பகிர்ந்து கொண்டாலும் அவர்கள் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். பைபிளின் படி இஸ்மவேலின் சந்ததியினர் பாரம்பரியமாக அரபு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஐசக்கின் சந்ததியினர் இஸ்ரவேலர் சமுதாயத்துடன் தொடர்புடையவர்கள். ஆதியாகமம் 17:20 கடவுள் இஸ்மவேலை ஒரு பெரிய தேசமாக ஆக்குவதாக வாக்களிக்கிறார். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். முஸ்லிம் உம்மத்தை பைபிளில் இஸ்மாயிலுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிறைவேற்றமாக பார்க்க வேண்டும் அல்லவா? ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராக சமுதாயமாக உம்மா இருந்தனர். அல்குரான் 2:213. குரானின் கூற்றுப்படி மனிதகுலம் ஆரம்பத்தில் ஒரு கடவுளை வணங்கினார்கள் மற்றும் ஒரு கூட்டத்தினராக சமுதாயமாக உம்மா இருந்தார்கள்.
காலப்போக்கில் அவர்கள் வெவ்வேறு நம்பிக்கைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தனர். கடவுளின் விருப்பத்தின்படியும் மனிதகுலத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டனர். தீர்க்கதரிசிகளுக்கு இடையே உள்ள கால இடைவெளி தேசத்தை மதிப்பிடுவதற்கான அளவுகோல் அல்ல. எடுத்துக்காட்டாக, பைபிளில் தீர்க்கதரிசிகளான நோவா மற்றும் ஆபிரகாம், மல்கியா மற்றும் ஜான் பாப்டிஸ்ட் ஆகியோருக்கு இடையே நீண்ட காலம் இருந்தது. உம்மா, சமுதாயம் மற்றும் துரியா, சந்ததி பற்றிய குரான் கருத்துக்களை டிஎன்சி செயல்பாட்டாளர் ஒன்றுக்கொன்று மாற்றியமைப்பது அவரது அறிவுசார் நேர்மையின்மை மற்றும் புரிதலின்மை இரண்டையும் வெளிப்படுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.